வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், எங்கள் அன்பு தலைவர், எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர்களுடைய அறிமுகத்தை இப்போது தலைமை அலுவலகத்தில் செய்ய இருக்கிறோம். இந்த தருணத்தை மிக மிக மகிழ்ச்சியான ஒரு தருணமாக இந்த தருணத்தை எங்கள் தலைவர் கேப்டனுக்கு நாங்கள் உரித்தாக்குகிறோம். நிச்சயமாக எங்கள் கூட்டணி, அதாவது மதசார்பற்ற கூட்டணி மகத்தான வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கும் மேல் வென்று எங்களுடைய முதலமைச்சராகவும் அண்ணனாகவும் இருக்கும் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆக நிச்சயம் வருவார். கூட்டணியை கட்சியை சேர்ந்த அனைவரும் வெற்றி பெற்று மகத்தான வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை கேப்டன் சார்பாக, தேமுதிக சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு தலைவரிடத்திலே நாங்கள் அனைவரும் சென்று கேப்டனுக்கு நாங்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளப் போகிறோம். அதற்கு பிறகு அறிவாலயத்திற்கு நேரடியாக சென்று முதலமைச்சர் அவர்களுக்கு வேட்பாளர்கள் சார்பாக மரியாதை செலுத்த இருக்கிறோம். அது முடித்து மீண்டும் தலைமை கழகத்திற்கு வந்து எங்களுடைய வேட்பாளர்களுடன் எங்களுடைய ஆலோசனை இருக்கிறது, ஆலோசனை கூட்டம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இப்போ சொன்னேன், இப்போ அது எல்லாமே நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நானே என்னோடய இன்ட்ரோலையே நான் சொல்லிட்டேன். எங்களுடைய உத்தேச பட்டியலில் முதலில் நாங்கள் கொடுத்தது எங்களுடைய எக்ஸ் எம்எல்ஏஸ் 9 பேருக்கும் அவங்க ஜெயிச்ச தொகுதியில் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ஆனால் 3 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, மீதி 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு மெகா கூட்டணி, அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டி இருப்பதால் அதனால தான் மற்ற 6 பேருக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கல. உறுதியாக வரும் தேர்தலில் அவங்களுக்கும் நாங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். அதே போல் நாங்கள் கேட்ட பல தொகுதிகள் கிடைச்சிருக்கு, பல தொகுதிகள் கிடைக்கல. இதான் உண்மை. அது கூட்டணிக்காக, அந்த ஒரு கூட்டணி தர்மத்தை மதித்து நாங்களும் பல தொகுதிகளை விட்டு கொடுத்து இந்த கூட்டணியை இறுதி செய்திருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இல்லை, இன்றைக்கி இப்போ கொஞ்ச நேரத்தில் போய் அண்ணன் ஸ்டாலினை நாங்கள் அறிவாலயத்தை சந்திக்க இருக்கிறோம், அமைச்சர் பெருமக்களையும் சந்திக்க இருக்கிறோம். ஏன்னா இந்த கூட்டணியின் வெற்றிக்காக பாடுபட்ட அனைத்து அமைச்சர்களுக்கும், அதாவது அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கும், நேரு அவர்களுக்கும், எம்ஆர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், ராஜா அவர்களுக்கும், டிஆர் பாலு அவர்களுக்கும் இந்த நேரத்திலே தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கல. அதே மாதிரி எங்கள் தலைமையின் அலுவலகத்திலேருந்து குழு அமைத்து நாங்கள் அனுப்பினோம். அதில் எல்கே சுதீஷ் அவர்களுக்கும், பார்த்தசாரதி அவர்களுக்கும், அதே போல் துணை செயலாளர்கள் பன்னீர்செல்வம் அண்ணன் அவர்களுக்கும், SSS சந்திரன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கடந்த 4-5 நாட்களாக எல்லாரும் போய் அறிவாலயத்தில் இருந்து இந்த வெற்றிக்காக பாடுபட்டிருக்காங்க. அந்த குழுவில் அண்ணன் மோகன்ராஜ் அவர்களுமே இருந்தார், நம்ம டாக்டரும் அங்கே இருந்தாங்க என்பது உங்களுக்கு தெரியும். எனவே இந்த கூட்டணி வெற்றி பெற உழைத்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் தலைவர் சார்பாக, எங்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம், ரிஷிவந்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேப்டன் ஜெயித்து எதிர்கட்சி தலைவரான தொகுதி. அதனால் நிச்சயமாக கேப்டன் தொகுதி என்பது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் எங்களுடைய விருப்பம் ரிஷிவந்தியமாகவும், அதே போல் வெங்கடேஷ் அவர்களுக்கு திருக்கோவிலூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி இது 3மே நாங்கள் கேட்டு இருந்தோம். ஆனால் திமுகவுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே அங்கே அமைச்சர்களும் அதே போல் மாவட்ட கழக செயலாளர்களும் போட்டியிடுவதால் இந்த முறை ரிஷிவந்தியமும் அதே போல் எங்கள் சொந்த ஊரான ஆம்பூரும் நாங்கள் கேட்டோம். அதுவுமே கூட்டணி கட்சியில் தான் நாங்கள் இருக்காங்க, அவங்க தான் நிறுத்த முடியும், இந்த முறை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் அதை கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஏற்றுக்கொண்டு மயிலம் தொகுதியை வெங்கடேஷ் அவர்களுக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். உறுதியாக அவரும் வெற்றி பெறுவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரிங்களா?